ஏம்மா தங்கச்சி என்னது வர சின்ன அவசரமா? என்ன ஒரு வீடியோ எடுக்கதான் திடீர்னு சின்ன வயசு ஞாபகங்கள் வந்து நிறைய. அதான் சரி வீடியோல போஸ்ட் பண்ணலாம்னு. சுவாரஸ்யமா இருக்குமோ சின்ன வயசு ஞாபகங்கள்? வா பின்ன காமெடியாகவும் இருக்கும். இப்படி என்ன பேய போறியோ பாக்கட்டு நானும். சரி தொடங்கு தொடங்கு. இதுவளுக்கு இதே வேலையா போச்சு. ஏன்னா நேரமும் செல்லு யூடியூப் யூடியூப் பொழைப்பே அதுலதான் அடுது போல. நானே பல சேனல் தொடங்கி தெக்கும் திசையும் இல்லாம அப்படியே சேனல் எல்லாம் முடங்கிட்டு போகுது. இதுல வேற பொழப்பு இதுல ஓடுது. அரண்டவன் கண்ணுக்கு இருந்ததெல்லாம் பேணு செல்லிய மாதிரி யூடியூப்பை ஸ்டார்ட் பண்ணாலே பணம் கொட்டன்னு கொட்டிய மாதிரியே நினைப்பு. எல்லாருக்கும் ஒரே போல இருக்கையும் மானிட்டேஷனே ஆகல. எத்தனை சேனல் தொடங்கின அப்புறம் இதுல வேற ஏதோ பயங்கர இன்ட்ரெஸ்ட் பண்ண உட்காந்து பண்ணியது திரும்ப திரும்ப முடங்கி கிடந்தாலும். வீடு அண்ணன் அரசியல் இதுல சகஜம் தானே. காய்கல மக்களை சின்ன வயசுல உள்ள மெமரிஸ் எல்லாம் எவ்வளவு அழகா இருக்கும் தெரியல உங்களுக்கு. புளியங்காயை மொட்டிச்சு அதுவும் மாங்காயில களவாண்டு உப்புல தொட்டு பறக்கி திண்ணியதும் நமக்கு அதே மாதிரி பல சுவாரஸ்யங்கள் உண்டு கேட்டலாம். ஏன்னா பாட்டிய வீடு வந்து வெள்ளம் மிகுந்த ஏரியாயாக்கம். சானலு ஆறு குளம் காயல் எல்லாம் உண்டு கேட்டலாம். சின்ன வயசுல வந்து நாங்க வந்து எப்ப பார்த்தாலும் லீவு கிட்டம் தெரியுமா, பெரிய லீவு. அதில் எப்பண்டா பட்டையிட்டு ஓடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெட்டியும் தூக்கிட்டு போவோம். வருஷத்துல ஒருக்கா இப்படி போவோம். அப்போ எல்லாம் பயங்கர ஜாலி தான். ஆனால் எங்கள் வீட்டு சைடு வெள்ளம் ஏரியா ஒன்றும் இல்லை, சுத்தமாக தண்ணியே இல்லை. குடமா பைப்பில் வெள்ளம் பிடிச்சது அடி வச்சு வச்சு தான் பிடிச்சது. அப்படி ஒரு மோசமான ஏரியாவே எங்கள் ஏரியா. இப்போ இந்த பின்ன கால இயற்கை காரணமாட்டு இப்போ காலங்கள் கடந்தாண்டு எல்லாரும் வீட்லேயும் அதேசம் போரிங் எல்லாம் கிடக்கு. பண்டு அப்படி இல்லையே. அப்போ ஒரு குடம் வெள்ளத்துக்கு 4-5 மணிக்கு வெள்ளம் வர விடிய காலம். அதுலேயும் பல சண்டை வரும். ஒரு குடம் வெள்ளத்துக்கு அப்போ அல்லாட வேண்டியது. ஆனால் அவியலுக்கு அப்படி இல்லை. அப்போ பயங்கர வெள்ளம் மிகுந்த ஏரியாவாக்கம். சானல் ஆறு குளம் காயல் வாய்க்கால் அப்படி இப்படி ஏகப்பட்டது உண்டு கேட்டீங்களா. என்னத்தை சொல்லிது அந்த மாதிரி இடத்துல தான் சரி நானும் வாக்கப்பட்டு போனேன்னு நினைச்சேன். என்ன தலையெழுத்து எனக்கும் வெள்ளம் இல்லாத இடம் தான் போய் சேர்ந்தேன். சரி பின்ன கேளுங்கா. பாட்டியை விட்டு போகும்போது அங்கே உண்டுலாம் அந்த சேனலில் நாங்கள் பக்கத்து வீட்டு அக்கா மாதிரி வேலை சேர்ந்து நல்ல ஜாலியாக விளையாடுவோம். கண்ணாமூச்சி விளையாடியதும் தொட்டு விளையாடியதும் அந்த குளிக்கும் போதே அதெல்லாம் பண்டு சின்ன வயசுல சிறுபிராயத்தில் விளையாடியது தானே வேலை. பின்ன வளர்ந்தோண்டே போன பிறகு விளையாட்டே இல்லை ஒன்றும் இல்லை, சும்மா பெயிண்ட் வர்றதான் வேலை. அப்போ வாய்க்காலெல்லாம் அந்த இது கிடக்கும் கேட்டலாம். அந்த இறாலு நாங்கள் கொஞ்சம் மீன் சொல்லுவோம் வாய்க்காலில். ஷப்போ அடுப்புல போட்டு சுட்டு தின்னுவோம் மக்களே. சுடும்பம் பார்க்கணும். ஆரஞ்சு பழத்தை தோல் கலர் எப்படி இருக்கும் அதே மாதிரி ஆரஞ்சு கலர்ல சிவந்து போயிருக்கும். பயங்கர டேஸ்டா இருக்கு. எச்சி உரம் கேட்டலாம். இப்ப எல்லாம் போனாலும் கிட்டும் செய்யாது ஒன்றும். அதுக்குள்ள வளர்த்தியெல்லாம் இல்லை ஒன்றும் உருவாவல்ல போல. பின்ன ஒன்று பக்கத்து வீட்டு பைய செல்லண்டா இருந்தாலும் சும்மா செல்லி அது சின்ன வயசு பருவகாலம் இல்லை. அந்த தட்டான்னு சொல்லுவோமே, அந்த பட்டர்ஃப்ளை கூட இன்னொரு டைப் உண்டே தட்டான்னு. நாங்கள் புட்டான்னு சொல்லுவோம். அதையெல்லாம் பையன் அடுப்பில் இட்டு சுட்டு பறக்கி மிளகு பொடியிட்டு தட்டி வறுத்து பறக்கி எங்களுக்கு தந்துருக்கு. நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் பல்லில் சொண்டு தின்னுவோம் கேட்டலாம். அப்போ அதெல்லாம் தெரியாதுல்ல சாப்பிட பார்த்துன்னு. ஆனால் சாப்பிட்டாக்குள்ள ஓரளவு டேஸ்ட் எல்லாம் உண்டு கேட்டலாம். இப்போ நினைச்சா சிரிப்பா வருது. யார்ட்டையும் சின்ன வெளியில சின்ன வக்கையாடு கேட்டலாம். அப்படி எல்லாத்தையும் சாப்பிடுவோம். எப்ப வள்ளி தங்கச்சி அதான் நீ இப்படி ஒல்லி கொண்டு போனியோ உடனே நான் இப்படி ஒரு சாக்கு போக்க செல்வியலே. நான் பண்டு தொட்டே இப்படி தானே இருக்கேன். പിന്നെ മാടെല്ലാം ഉണ്ട്. അപ്പോൾ മാടെല്ലാം മുട്ടി പിറകെ ആളുകളെ കൊന്നെടുത്തിருக்கு. പിന്നെ ஆற்று போவோம். ஆற்றுக்கு எண்ணெய்க்காவது தான் போவோம். இந்த சேனல்ல வெள்ளம் இல்லாத வேலை தான் அங்க போவோம் கேட்டலாம். வெயில் பயங்கர வெயிலா இருக்கும். இருந்தாலும் உச்ச சமயம் போயிட்டு வருவோம். அது பின்ன நல்லா இருக்கு. ஆனா ஆற்றுன்னு சொல்லும்போ தெரியல அடிக்கடி இடைக்கடைக்கு பாறை எல்லாம் வச்சிருக்கோம். ஸோ அதனால பயங்கர பேடி கொடுக்காது நமக்கு. பெருசாலம் இருக்காதுல்ல இடைக்கடைக்கு பாறை இருக்கனால. ஆனாலும் பயங்கர வெள்ளப்போக்கு வந்த டைம் எல்லாம் சில பேரெல்லாம் இழுத்துண்டு போய் உயிர் சேதையெல்லாம் வந்திருக்கு மக்களே. அதெல்லாம் நினைச்சப்போ சங்கடமாக தான் இருக்கு. ஆனால் ஒன்று நமக்கு நீச்சல் தெரியாது கேட்டலாம். நீச்சல் தெரிஞ்சவியலுக்கு இந்த சேனல் ஆறு காயில் இதில் அதனால ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். நமக்கு தெரியாது. ஏன்னா பண்டு தொட்டே நமக்கு வீட்டு சைடு தண்ணி ஏரியா இல்லை. இதை மாதிரி அப்பப்போ லீவு போகும்போது தானே உண்டு வருஷத்தில் இருக்கா. அதனால நமக்கு தெரியாது. அதனால நான் எல்லாம் போகும்போது சும்மா முங்கியதும் பின்ன கப்பு வச்சு குளிச்சதும் தான் வேலை கட்டியலாம். நமக்கு அதனால பெருசாக என்ஜாய் பண்ண முடியாது. இருந்தாலும் சூப்பராக இருக்கும். எப்போ வள்ளிக்க வாழ்க்கையில் இப்படியெல்லாம் நடந்துச்சு. ஆளை பார்த்தா பெரிய அப்பா டக்கர் மாதிரி தெரியுது. பண்டு இப்படி இல்லாமா சாணாங்கீலையெல்லாம் உருண்டு மேய்ச்சில்ல கடந்திருக்கா போல. அப்ப எல்லாம் சாணாங்கீல உள்ள தரத மக்களே வீட்டுல. ஆனா அது நல்லாதான் இருந்துச்சு.
ചാണകി മൊളിവി വൈപ്പിന് അതിൽ പാക്ക നല്ലായിരിക്കും പിന്നെ தென்னங்கீற்று தென்னை ஓலை உண்டுல்ல அதை முடைவாங்க அதெல்லாம் பார்க்கவே நல்லா இருக்கும் பின்ன அங்கே ஸ்பெஷல் ஐனி சக்கப்பழம் கட்டியலாம் ஐனி சக்கப்பழம் யாருக்கெல்லாம் தெரியும் சக்கையில சின்ன சைஸ்ல இருக்கும் சக்கை மீன்ஸ் பலாப்பழம் எங்க ஏரியால நாங்க சக்கைன்னு சொல்லுவோம் அதுல சின்ன சைஸ்ல இருக்கும் அதே போலதான் வெளியில முள்ள சின்ன சைஸ்ல இருக்கும் பின்ன உள்ளாடியே உடச்சு பார்க்கும்போ கொத்து கொத்தா ஆரஞ்சு கலர்ல அப்போ திராட்சை மாதிரி தொங்கும் கேட்டியலாம் செம்ம டேஸ்ட் அதெல்லாம் அங்கதான் கிட்ட மக்களை இங்க ஒண்ணும் கிட்டாது அது சரி പിന്നെ അതൊക്കെ കുറിച്ചി ഉണ്ട് കേട്ടിയാ അതെ കുറിച്ചിയെ വറുത്ത് തിന്നുമ്പോ അപ്പോ ഭയങ്കര ടേസ്റ്റാ இருக்கும் பண்டெல்லாம் புளியமுத்து எல்லாம் நாங்கள் வறுத்து சாப்பிடுவோம் அந்த ஞாபகம் தான் எனக்கு வருது அது பண்ணி சொல்லியாண்ட பயங்கர காமெடி டியூஷனுக்கெல்லாம் போவோமா அப்பப்போ டியூஷன் மாதிரி தான் வேலை நமக்கு அப்போ ஒரு பலசரக்கு கடை உண்டு ஒரு மாமாய்க்கு கடை அங்கே மாட்டுக்குள்ள அந்த இது புளியங்கொட்டை வச்சிருப்பேன் சாக்கில் வச்சிருப்பேன் மாட்டுக்கு அவிச்சு போட வச்சிருப்பேன் இல்ல அது പിന്നെ மாட்டுக்கு அந்த இது உண்டு அத பேர் என்ன கடவுளே மறந்தேன் புண்ணாக்கு இதெல்லாம் சாக்கில் வச்சிருக்கோம் நமக்கு புளியமுத்துனா பயங்கர பிரியம் சின்ன வயசுல பள்ளி பருவத்துல அப்பப்போ புளியங்குறிச்சி வறுத்தெடுத்து பள்ளியோடத்துக்கெல்லாம் போய் இருக்கு அங்க சும்மா அரைச்சி இதுதான் வேலை கிரைண்டர் போல அதான் வள்ளிக்கவா சும்மா அரைஞ்சு கொண்டு இருக்கும் எப்ப பார்த்தாலும் புளியமுத்துனா பயங்கர உசுறு கேட்டலாம் ஆனா இப்ப எல்லாம் அப்போ சாப்பிட்டே பல வரிய காலம் ஆச்சு പിന്നെ പല്ല് അതുക്കുള്ള സ്ട്രോങ് கிடையாது ഇപ്പം പല്ല് വലിയ പ്രச்சனை പല്ലിലെ ഈറ് പല്ലിലെ രക്തം മാറത് പല്ല് ഫുള്ള് பிரச்சனை கட்டியலாம் அதனால முடியாது ഇപ്പം പണ്ടதான் அப்போ பயங்கர என்ஜாய் பண்ணது அப்போ அந்த பலசரக்கு கடையில் உண்டுல்ல அந்த இது டியூஷனை விட்டு புளியமுத்துனா பயங்கர உயிர் அப்போ டியூஷனை விட்டோண்டு என்ன சொல்லியது டியூஷன் முடிச்சிட்டு டியூஷன் விடுவாங்க அப்போ டியூஷன்ல வரும்போ ஒரு கூட்டம் ஓடுவோம் பயங்கரமா புளியமுத்தை எடுக்கும் அந்த சாக்கில் உள்ளது பிறகு அதையும் சாப்பிடுவோம் கேட்டீங்களா அது பெரிய டேஸ்ட் ஒன்றும் இருக்காது மாட்டுக்கு பொடியாத புளியமுத்து இல்ல எப்ப என்ன சைடு கேப்ல மாட்டுக்குள்ள புண்ணாக்கு இருக்கும் தெரியுமா ஒரு சாக்குல அதையும் பையன் நைஸா எடுத்து கொஞ்சம் சாப்பிடுவேன் டெய்லி இப்படி எடுத்து சாப்பிடுவேன் மற்ற வீலும் புளிமுத்தை எடுப்பேன் புண்ணாக்கு பயங்கர டேஸ்டா இருக்கும் கேட்டீங்களா போன ஜென்மத்துல மாட ஆட பிறந்திருக்காளோ தங்கச்சிமா வெளியில செல்லாத வெக்காடு முடியல சிரிப்பா வருது கண்டினியூஸா வீடியோ அடுத்த வீடியோல போடிய மக்களே